பனை மரத்தில் நல்லா பழம் விழுந்துக்கிட்டு இருக்குது. நல்லா பெரிய பெரிய பழமாகவும் இருக்குது. நம்ம கரெக்டாக அந்த பொறி சாப்பிடணும் டைம் இல்லை. இன்றைக்கி பார்த்தா ஒரு பழம் தான், ஒரு 4 பழம் கிடச்சிது கீழே. இது பாருங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ விழுந்த பழம். வில்லேஜ் ஃப்ரூட்டு சுட்டு சாப்பிட்லாம். இது பாருங்கள், ஒரு பழம் 3 கேஜிக்கு மேலே வரும். இது 2 நாளுக்கு முன்னாடி விழுந்த பழம். இது நம்ம யூஸ் இருக்காது. இதெல்லாம் வந்து பழைய பழம், ஓல்ட் ஸ்டாக் ஆகிடுச்சு. இது ஒரு பழம் மட்டும் நல்லாயிருக்கு. இதை மட்டும் அப்படியே நம்ம சாப்பிட்றலாம். தோலை உரிச்சிட்டு அப்படியே க்ளீனாக வந்து சுட்டு 3 கொட்டை வரும். க்ளீனாக சாப்பிட்டு கொட்டையை போட்டலாம். அந்த கொட்டையை கூட வந்து பார்த்திங்கன்னா டிஷ்ஷுக்கு ஒரு பொம்மையாக பயன்படுத்தலாம். ஓகேங்களா? ஒரு பழம் எப்படி பார்த்தாலும் ஒரு 3 கேஜி அளவுக்கு வரும். நல்லா சூப்பராக அருமையாக இப்போ தான் விழுந்தது பழம். இது வந்து ஓல்டு ஸ்டாக். இந்த பழம் தேவை இருக்காது. இது ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா பழம் அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த பழத்தை நம்ம சுட்டு சாப்பிடலாம் க்ளீனாக. ஓகேங்களா? வில்லேஜ் ஃப்ரூட் செம்ம டேஸ்ட்டில் அருமையாக இருக்குங்க. நான் அப்படியே க்ளீனாக சுட்டுட்டு அப்படியே சாப்பிட்றலாம். நல்லா அருமையாக ஒரு பழம் 3 கேஜி வெயிட் வருங்க. அவ்வளோ அருமையாக சூப்பராக பழம் நல்லாயிருக்கு. சூடு பண்ணி அந்த பித்தெல்லாம் வெளியே வந்துடும். க்ளீனாக சாப்பிட்றலாம். இப்போ எங்கள் ஊர்லேருந்து பழம் கொண்டு வந்தோம். ஒரு பழம் வந்து எப்படி ஒரு 3 கேஜி அளவுக்கு வரும். மேல் தோலை நீக்கிடலாம். இது ஓகேங்களா? தோலை நீக்கிட்டு அப்படியே சுட்டுடலாம். அந்த பழத்தை அருமையாக இருக்கும். ஸ்டவ் பற்ற வச்சிடலாங்க. ஸ்டவ் பற்ற வச்சிட்டோம். அப்படியே கிளியாக திரும்பி நல்லா சுட்டுடலாம். தெரிஞ்சுங்களா சொல்கிறது? அப்படியே கிளீனாக சுட்டுடலாங்க. சுட்ட பழமும் இருக்குது, சுடாத பழமும் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து சுடாத பழம். இது நாளைக்கு வந்து வேறு மாதிரி சுட்டு காமிக்கிறோம். இந்த பனைப்பழம்னு பார்த்தீங்கன்னா எப்படிலாம் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இதை போல் கேஸில் சொல்லலாம். நம்ம ஊரில் இருந்தால் ஓலையிலையோ இல்லை விறகுலையோ போட்டு நம்ம பணமாக தாண்டியே சுட்டுடலாம். ஒரு டைம் இருந்தில்ல, நான் சீக்கிரம் பெங்களூருக்கு வந்துட்டேன். இப்போ இது சுட்டு தான் சாப்பிட்ணும். சுடலாம் இல்லை பித்தெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதை சுட்டு சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். அப்படியே இந்த பார்த்து திருப்பிடலாம். அப்படி திருப்பி க்ளீனாக சுட்டுக்கலாம். சுடும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பக்கம் ஓப்பன் ஆகும். அந்த பித்தெல்லாம் க்ளீனாக கீழே வடிஞ்சிடும். அப்போ சாப்பிட்னா அது பழமாக சும்மா அருமையாக டேஸ்ட்டில் இருக்கும். நாங்கள் ஊருக்கு போன டைம் இருந்ததுன்னா பனமெல்லாம் நிறைய பொறுக்கிட்டு அந்த ஓலை மட்டைலாம் வச்சு க்ளீனாக வந்து கொளுத்தி நல்லா சுட்டோம்னா அருமையாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம். அது வாழை வீட்டில் இருக்கோம். நம்ம விரலாம் போட்டு கொளுத்துவோ சுடவும் முடியாது. அதனால கேஸில் சுடுவோம். ஓகேங்களா? சுட்டு நம்ம தோல்லாம் உரிச்சிட்டு சூப்பராக பனமாக சாப்பிட போகிறோம். இது வேறு லெவல் டேஸ்ட்டு. இது வில்லேஜ் ஃப்ரூட் இது. ஓகேங்களா? நீங்களும் பனைமரம் கிடச்சா ஊரில் நிறைய கிடைக்குது. காசோ பணமோ கிடையாது. எங்கே போய் பனைமரத்துக்கிட்ட போகணும் கிடைக்கும். நாங்களாம் ஒரு டைமில் இந்த 5 மணிக்கெலாம் போய் ஒரு சாக் போய் பூண்டி போய் கொண்டு போயிட்டு 5-6 மணிக்கெலாம் போயிட்டு பனைமரம் பொறுக்க போவோம். ஓடி பழம் பொறுக்கும். இப்போலாம் இப்போ கூட பசங்க வந்து யாரும் பழத்துக்கு போகிறதும் இல்லை, பொறுக்கிறதும் இல்லை. என்ன மரத்தான பார்த்தீங்கன்னா 50 பழம் 100 பழம் அப்படியே கீழே வீழ்ந்து கிடக்கு. ஓகேங்களா? நாங்கள் ஃபஸ்ட்டில் 5 மணிக்கு வீழ்ந்துன்னா வீழ்ந்த சவுண்டு அங்கேருந்து ஓடி போய் இந்த பனைமரத்தை பொறுக்குவோம். அப்படிலாம் ஒரு டைம் இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற பசங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ பழத்தை யாரும் பொறுக்கிறது வேலையே கிடையாது. ஒரு மரத்துக்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா 50 ரூபா 100 ரூபா அப்படியே கீழே வீழ்ந்து கிடக்கு. யாரும் பொறுக்கிறதில்லை, சாப்பிட்றதும் இல்லை. இல்லை பெனிஃபிட்ஸ் நன்மைகளும் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ஆனால் இப்போது உள்ள பசங்களுக்கு இந்த பனைமரத்தோட நன்மைலாம் தெரியல. ஓகேங்களா? அப்படியே சுட்டுடலாம். சுட்டு சூப்பரான அருமையாக டேஸ்ட் சாப்பிடலாம் நீங்கள். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல டிசைன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், அப்படின்னு கொஞ்சம் சுட்டுடலாம். சுட்டு அந்த பித்தெல்லாம் க்ளீனாக வரணுங்க. பார்த்தீங்களா? அப்படியே சுட ஓப்பன் ஆகுது. இந்த ஓப்பனாக சுட என்னவோ அந்த பித்தெல்லாம் க்ளீனாக வெளியே வந்துடும். அப்படி சுட்டு சாப்பிடும்போது தான் நம்ம டேஸ்ட் அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அப்படியே திருப்பி எல்லாவும் க்ளீனாக சுட்டுடலாம். எதுக்கு அந்த பித்தம் அப்படியே வெளியே வந்து பாருங்க. பணம் பழம்னாலே அந்த வருஷத்தில் ஒரு டைம் தான் கிடைக்கும், எல்லா டைமும் கிடைக்காது. பழம் சுடுறது அந்த பித்தம் அப்படியே வெளியே வருது பாருங்க. அதான் பித்தம்னு சொல்லுவோம் நாங்கள். அதனால் அந்த சுடும்போது தான் அந்த பித்தம் வந்து வெளியே வரும். தெரியுதுங்களா? நல்லா பாருங்கள். அப்படியே இந்த நொச்சிட்டு வருது பாருங்கள். இதான் அந்த பித்தம்னு சொல்லுவாங்க. அது சுடு நல்லா க்ளீனாக கீழே வந்துடும். அப்படி சுட்டு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம், ரொம்ப நல்லது. அப்படியே பச்சை சாப்பிடக்கூடாது. பச்சை சாப்பிட்றவங்க சாப்பிட்றாங்க. அந்த பித்தங்கத்தெல்லாம் போக நம்ம சுட்டு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அப்படியே இந்த ஓப்பன் ஆகி க்ளீனாக சுட்டுருக்கு பாருங்க. இப்போ திருப்பி வச்சிடலாம். சூடாக தான் இருக்கும். அப்படி சுற்றி வச்சிடலாங்க. இதெல்லாம் சுட்ட உடனே அந்த 3-4 பக்கம் க்ளீனாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆன உடனே இந்த பித்தெல்லாம் க்ளீனாக வெளியே வேறு போகுது. அப்படி சுடும்போது தான் நம்ம டேஸ்ட் அருமையாக இருக்கும்.
பித்தெல்லாம் சூப்பராக வெளியே வருது தெரியுதுங்களா? அருமையாக வெளியே வரும். அந்த பித்தெல்லாம் அந்த டைமில் இது வேக வேக சூடாக இந்த பித்தம் ஃபுல்லாக வெளியே வந்தோம் தெரியுதுங்களா? அந்த பித்தம் அப்படியே கொப்பிச்சிட்டு க்ளீனாக வெளியே வருது பாருங்கள். அந்த அளவு சுடணும். பித்தம் எப்படி வருது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு பித்தெல்லாம் ஃபுல்லாக வெளியே வந்துடுங்க. அப்போ தான் பனம்பழமே டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா வட்டு வெளியில் அதான் சுட்டாச்சு. இன்னும் ஒரு நிமிஷத்தில் இடத்துலலாம் ஃபுல்லாக க்ளீனாக வந்துருக்கு. பித்தெல்லாம் நல்லா வந்துருச்சு. வெடிப்புலாம் வேறு வந்துருச்சு. சுடும்போதெல்லாம் வெடிப்புலாம் வந்து வெடிப்பு பக்கமாக வந்து பித்தெல்லாம் க்ளீனாக வெளியே வரும் பாருங்கள். வெளியே வருதுங்களா? இது போல் வெளியே வரும். இப்போது நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக சுட்டாச்சு. நல்லா அந்த பித்தெல்லாம் வெளியே வந்துச்சு. அருமையாக சுட்டுருக்கோம். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறணுங்க. சூடாகவும் சாப்பிட முடியாது. கொஞ்சம் 5 நிமிஷம் ஆறினதுக்கப்புறமா நம்ம சுட்டு சாப்பிட்டுடலாம். ஓகேங்களா? சூப்பராக சுட்டாச்சு. இது சுடலை. இது வேறு மாதிரி விதத்தில் சுட போகிறேன். இதில் வேறு விரல் வச்சு சுடலாங்க. கேஸ் வச்சு சுடலாம். அது வந்து இட்லி பாத்திரத்தில் சுட வேண்டியது இருக்குது. இந்த பாத்திரம் நாளைக்கு இட்லி பாத்திரம் சுட்டு வச்சு அப்படின்னு காமிக்கிறோம் பாருங்கள். ஓகேங்களா? இந்த பனம் பாத்திரத்தை நான் ஓரளவுக்கு சூடு ஆறி இருக்குது. அப்படியே 3 கொட்டையாக இருக்கும். சில பழம் 2 கொட்டை, சில பழம் 1 கொட்டை கூட இருக்குது. இல்லை 3 கொட்டை இருக்குது. அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். இந்த பழத்தை வந்து இவ்வளோ தாங்க. இப்படி பண்ணும்போது தெரியுதுங்களா? 3 கொட்டை. இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. ஓகேங்களா? இதை போலவும் எடுக்கலாம். வந்து ஒரு கொட்டையை இப்போ எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கொட்டையை எடுத்துகிட்டு இந்த மேலே தோல்லாம் எடுக்கணுங்க. சென்டரில் ஒரு பீஸ் வரும் மாதிரி இது பீஸ் அது எடுத்துகிட்டு இந்த தோலெல்லாம் வந்து க்ளீனாக எடுத்துகிட்டு பாருங்க. இப்படி எடுத்தால் க்ளீனாக வந்துடும். சில டைம் தோல் ரொம்ப ₹45 received on PhonePe. இந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக உரிச்சிடலாங்க. சிலருக்கு வந்து பனம்பழம் இப்போ சாப்பிட கூட தெரியாது. அதெல்லாம் யார் சாப்பிடுவாங்கன்னு விட்டுறாங்க. நாங்களாம் விட்டாமல் எவ்வளோ சாப்பிட்ருக்கோம். ஓகேங்களா? இப்படி இதை எடுத்துடலாங்க. இந்த பட்டையை வந்து மறுபடியும் நீங்கள் பட்டையை சாப்பிட்டு மறுபடியும் மண் போட்டு அப்படியே மூடி வச்சிங்கன்னா பனங்காலம் மாறிட்டு வந்துடும். பனங்கள் வந்து அவ்வளோ சாதாரணமாக இல்லைங்க. ஃபஸ்ட்டில் வந்து நொங்காவது, நொங்கு அந்த அது வந்து நொங்காவது, நொங்கு அந்த நொங்கு வீட்டு சாப்பிட்றாங்க. அதையும் சாப்பிட்லன்னா அப்படியே நல்லா அப்படியே விட்டால் பழமாகிடும். பழமானதுக்கப்புறமா வந்து இது வந்து தானாகவே இந்த கீழே விழுந்துடும். கீழே விழுந்தோன்னா எடுத்து வந்து சாப்பிட்டும் போட்டால் கொட்ட மொழியுங்க, சாப்பிட கூட கொட்ட மொழியும். இந்த தோலை க்ளீனாக எடுத்தாச்சு. இப்போது இந்த நார் இருந்தே இருக்கும். எல்லா பழங்களும் நார் இருந்தே இருக்கும். எப்படி சாப்பிட்ணுன்னு கேட்டிங்கன்னா எடுத்துங்க. இப்போ எரியும்போது நார் வந்து அப்படியே இருக்கும். டேஸ்ட் வந்து அருமையாக சூப்பரான டேஸ்ட் இருக்கும். மஞ்சள் கலரில் நார் லைட்டாக கூட வரும். அதனால் முழுங்கூடாது. தனியாக எடுத்துடலாம். அதுதான் இதே போல் இந்த கடையை போய் சாப்பிட்லாம். பனம்பழம் நம்ம க்ளீனாக சாப்பிட்டோம். இது அந்த பனம்பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறமா நல்லா க்ளீனாக தண்ணியில் போட்டு ஒரு கழுவிட்டு டிஸ்டி பொம்மையாக கூட ஃபஸ்ட்லாம் அந்த காலத்தில் வந்து இதுதான் டிஸ்டி பொம்மையாக பயன்படுத்தி இருந்தாங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் வேறு மாதிரி டிஸ்டி பொம்மை நிறைய வரதால் இதெல்லாம் மறந்துட்டாங்க. இது வந்து நல்லா க்ளீனாக கழுவிட்டு அது ஃபுல்லாக நார் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதை ஒரு பெயிண்ட் பண்ணி வர்ணங்கள்லாம் போட்டு டிஸ்டி பொம்மை மாதிரி சூப்பராக அருமையாக செய்வாங்க. அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த காலத்தில் எங்கேயுமே ஒருத்தரை விடவே இல்லைங்க இது. ஓகேங்க, அவ்வளோதாங்க. பனமாக சாப்பிட்டாச்சு. இப்போ இந்த 2 பேரும் ஜூஸ் போட்டுடலாம். எப்படி போடலான்றதை பார்க்கலாம். தோலை எடுத்துகிட்டு ஜூஸ் போட்டுடலாம். இந்த தோலை வந்து நல்லா உரிச்சிடலாங்க. இது வந்து தோல் ரொம்ப வெந்த போன தோலை வந்து கருப்பாக இருக்கும். அதில் சுத்தமாக எடுத்துடலாம். ஓகேங்களா? அப்படி தோல் நல்லா எடுத்துடணும். எக்ஸ்ட்ரா தோல் கூட இருக்கிறதில்ல. தோல் சுத்தமாக எடுத்து தான் நல்லாயிருக்கும். சில வந்து என்ன பண்ணுவாங்க, இது வந்து பச்சையே போடுவாங்க. பச்சை போடும்போது அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சுட்டு அந்த பித்தெல்லாம் வெளியே போகணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கோ ஜூஸ் போடுறதுக்கோ எல்லாமே அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி ஒரு அல்வா கூட செய்யலாம்னு வேறு ரெசிபிலாம் நிறைய செய்யலாங்க. எனக்கு டைம் இல்லை. இப்போதைக்கு வந்து கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஒரு அல்வா கூட செய்யலாம். அப்படி பல ரெசிபி செய்யலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ வந்து தோல் வந்து எடுத்தாச்சுங்க. நல்லா சுட்டது போட்டிங்கன்னா சில வந்து சுட்டா பழம் நசிங்கிடும், இந்த ஜூஸ் போட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா நம்ம சுட்டு போடும்போது இந்த பித்தம் வெளியே போகும். இந்த டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும். அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி போட போகிறோம் பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எடுத்துகிட்டு சரிங்களா? இப்படி பண்ணும்போது இந்த ஜெல் வந்து தனியாக வந்துடுங்க. இதே போல் நம்ம எல்லாத்தையும் வந்து எடுத்துடலாம்.
நார் மட்டும் தான் நிற்குங்க. இந்த ஜெல் பூரா தனியாக வந்துடும். தனியாக வந்ததுக்கப்புறம் சர்க்கரை போட்டு நல்லா சூப்பராக அருமையான ஒரு ஜூஸாக போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சில வந்து பார்த்திங்கன்னா அது சுடாமல் தான் செய்வாங்க, போடுவாங்க சிலர். அப்படி போடும்போது பித்தம் வந்து அப்படியே இருக்கும், இந்த டேஸ்ட் வந்து வராது. இது போல் நீங்கள் செஞ்சீங்கன்னா பாருங்கள் எதுங்களா, இந்த ஜெல் வந்து தனியாக வந்துடுங்க. அப்படி நம்ம எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு எப்படி ஜூஸ் பண்ணணும் உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்கள். ஓகேங்களா, ஆனால் ஒரு கொட்டை வந்து நல்லா க்ளீனாக வந்து இந்த ஜெல் வந்து கரெக்டாக எடுத்தாச்சு. ஓகேங்களா, ரொம்ப இந்த ஜெல் வந்து க்ளீனாக அந்த வேடி வந்துடும். அதுவே இதை எடுத்து தான் கொஞ்சம் ஜூஸ் போட போகிறோம். ஓகேங்களா, இந்த அளவுக்கு எடுத்த போதும் சுத்தமாக வந்துச்சு. நார் தான் இருக்குது. இதே போல் இன்னொன்று இருக்குது, இதே வந்து க்ளீனாக எடுத்துடலாங்க. இப்படி எடுத்துகிட்டு சூப்பராக அருமையாக போடலாங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் என்ன பாலை காய வச்சு பால் கூட போடலாம், தண்ணி கூட போடலாம், உங்கள் விருப்பம் தாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து இப்போ உள்ளவங்களுக்கு இந்த பனமோட டேஸ்ட்டுன்னு தெரியுதில்ல, பனமை எடுத்துன்னு சாப்பிடணும்னு தெரியுதில்ல, அது அப்படியே மரத்துக்கிட்ட விட்டுருவாங்க. 50, 100, 200 அப்படியே கீழே வந்து அப்படியே இருக்கும். ₹25 received on PhonePe. ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் எடுத்துடலாம். ஜல்லு மட்டும் தனியாக எடுத்தாச்சுங்க. இப்போ மிக்சியில் போடலாம். இதை இந்த ஜல் வந்து இதில் போட்டாச்சுங்க. தண்ணி ஊற்றிடலாம். நம்ம தண்ணி தேவையான தண்ணி ஊற்றிடலாம். சர்க்கரை போடலாம், இல்லை வெல்லம் போடலாம், பனவெல்லம் எது வேணால் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ ஜூஸ் போட்டுடலாம். போட்டாச்சுங்க. மேங்காய் பழம் மாதிரி சூப்பராக அருமையாக கட்டியாக சூப்பராக வந்திருக்கு. அப்படியே வடிகட்டிடலாம். வடிகட்டி குடிச்சிடலாங்க. மாங்காய் பழம் ஜூஸ் எப்படி இருக்குமோ அதே மஞ்சள் கலரில் அதே நுரையோட சூப்பராக அருமையாக இருக்குது. நம்ம பாலெலாம் போடல, தண்ணி தான் போட்டுருக்கு. தேவை நீங்கள் பாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா, வடிகட்டிடலாம். இப்போது அந்த நார் மட்டும் தான் மிஞ்சி அதுதான் வடிகட்டுறது. இல்லை நார் இல்லைனா வடிகட்ட தேவையில்ல. சூப்பராக ஜூஸ் எடுத்து ரெடி ஆகிடுச்சிங்க. கிளாஸில் ஊற்றிடலாம். ஆஹா, மாம்பழம் ஜூஸு மிஞ்சிடுச்சு போங்க. கலர்லேயும் சரி, கட்டியாக இருக்கிறதுலையும் சரி, மாம்பழம் ஜூஸை விட மிஞ்சிடுச்சு. அதாவது நீங்கள் யாராவது ஜூஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாம்பழம் சுட்டு எடுத்துட்டு இந்த பித்தெல்லாம் போனதுக்கப்புறமா நீங்கள் போட்டிங்கன்னா ஜூஸ் டேஸ்ட்டாக இருக்கும். அருமையாக நீங்கள் பாலே போடாமல் தண்ணி ஊற்றி போட்டால் கூட டேஸ்ட் அருமையாக இருக்கும். சிலர் என்ன பண்ணுறாங்க, அந்த பச்சை பழத்தை அப்படியே தோலை ஊச்சிட்டு அப்படியே இந்த தோலை மேல் தோலை எடுத்துகிட்டு அப்படியே செதுக்கிட்டு அப்படியே போடுறாங்க. அப்படி போடும்போது இந்த பித்தம் ஜாஸ்தி போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அது பித்தம் உடம்புக்கும் ஆகாது. அதனால் இப்படி செஞ்சு பாருங்கள், வேறு டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு பழத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொட்டையை சாப்பிட்டோம், 2 கொட்டையில் போட்டு 4 கிளாஸ் போட்டு கட்டியாக வந்து சூப்பராக வந்து அருமையான டேஸ்ட்டில் இருக்குது. இப்போ நம்ம குடிக்கவும் போகிறோம். ஓகேங்களா, அப்படியே குடிச்சும் பார்த்தலாம் எப்படி இருக்குதுன்னு. பனம்பழம் ஜூஸ் நீங்களும் என்ன 10 கிலோ ஜூஸ் போடுறீங்க, பனம்பழம் ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்கள், வேறு ஏதாவது டேஸ்ட்டுங்கோ. அப்படியே ஜூஸ் குடிச்சு பார்த்துடலாம். உண்மையிலே வேறு லெவல் டேஸ்ட் தான். நாங்களாம் சுத்தமாக எடுத்தாச்சு. மாங்காய் டேஸ்ட்டு கட்டியாக கலர் அதே சேம் கலர் இருக்கும். இந்த ஜூஸுக்கு எதுவுமே இல்லைங்க. இப்படி ஒரு டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குது. வில்லேஜ் ஃப்ரூட்டில் பனம்பழத்தில் செஞ்சுருக்கோம். நீங்களும் பனமே கிடச்சா இதே போல் பனம்பழம் இட்லி பாத்திரம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இதே போல் நெருப்பில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். விரல ஜூஸ் சாப்பிட்டு பாருங்கள். இது ஜூஸாகவும் போடுங்க. முடிஞ்சால் நீங்கள் அல்வா கூட செய்யலாம்னு பல ரெசிபியும் செய்யலாம். வேறு எவ்வளோ அருமையான டேஸ்ட்டு. இந்த பனம்பழத்தில் வெடிப்பேசும் நல்லா சூப்பராக அருமையாக இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ எல்லோரும் பாருங்கள். எல்லாருக்கும் அனுப்பிச்சி விடுங்க, நண்பர்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. வீடியோ போட்டால் 50, 60, 100 இப்படி தான் ஓடிட்டுருக்கு. ஏதோ கொஞ்சம் யூடியூப்பில் இம்ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு பார்க்குறோம் தான் பார்த்து முடிவு பண்ணோம். ஓகே காய்ஸ்.